வாங்க வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய சினிமா நியூஸ் சேனல். திரையுலகம் கண்டிராத ஒரு மெகா பஞ்சாயத்து, உச்சகட்ட பரபரப்பு. விஜய் என்ன சாதிச்சார்னு அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு, தன் குடும்பத்தையே கவனிக்காதவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார், இப்படி அனல் தெரிக்கும் கேள்விகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நோக்கி நேரடியாக வீசியிருக்கிறாரு ஒரு மூத்த நடிகர். அவர் சும்மா ஒரு நடிகரோ விமர்சகரோ இல்லை, அவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர். அவர்தான் நடிகர் நெப்போலியன் அவர்கள். தமிழ் சினிமா உலகத்தில் தளபதி என்று கொண்டாடப்படும் விஜயை அரசியல் களத்தில் விமர்சன புயல் போல தாக்கியிருக்கிறார். இந்த அனல் பறக்கும் பேட்டிக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? கரூர் துயரமா அல்லது 18 வருஷ பகையா? பார்ப்போம். நேரத்தை வீணாக்காம இந்த பரபரப்பான செய்திக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு உள்ள வந்துருங்க. பாதிக்கப்பட்டவர்களை அவர் நேரில் சந்திக்காதது இப்போதும் ஒரு பெரிய குறையாத்தான் பார்க்கப்படுது. விரைவில் ஒரு மண்டபத்திற்கு அழைத்து சந்திக்க உள்ளதாக தகவல் வந்தாலும் சம்பவம் நடந்த இத்தனை நாட்களாகியும் நேரில் செல்லாதது ஏன் என்ற கேள்வித்தான் எழுகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் தத்தெடுத்துள்ளதாக அவரது கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். இத்தனை பரபரப்புக்கிடையில இந்த தவறு நடந்த பிறகும் விஜய் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் கருதுகின்றார்கள். இந்த நிலையில தான் நெப்போலியனின் அனல் கக்கும் பேட்டி வெளியாகி இந்த விவகாரத்தை மீண்டும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு. நடிகர் நெப்போலியன் யார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் வெறுமனே சினிமா நடிகர் மட்டுமல்ல, ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ, எம்பி மற்றும் 2009 முதல் 2013 வரை மத்திய இணை அமைச்சராகவும் இருந்தவர். தற்போது அவர் அமெரிக்காவில் ஐடி நிறுவனமும் நடத்தி வர்றார். அரசியல் அனுபவம் மிக்க ஒருவர் விஜயை விமர்சிப்பது சாதாரண விஷயமல்ல. தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நெப்போலியன் அளித்த பேட்டியில் விஜயின் அரசியல் அணுகுமுறையை வெளிப்படைய தாக்கி பேசியிருக்கிறார். அதில் விஐபி கலாச்சாரம் கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்வதோடு சரி, அதுக்கேற்றபடி விஜய் நடந்து கொள்றதில்ல. அரசியலுக்கு வந்துட்டா நீங்க மக்களோட மக்களாத்தான் நிக்கணும். மக்களோட இப்ப இருங்கிறேன். போய் கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிங்க, கன்னியாகுமரியில தமிழ்நாடு வரைக்கும் வாங்க, நடைபானம் வாங்க, மக்களோட மக்களா நடந்து வாங்க. எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அங்க நடந்து வந்திருக்காங்களே. கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் கூட மக்களோட மக்களாத்தான் பயணிச்சாங்க. தொண்டர்களை நம்புங்க, அரசல்ல. மேலும் அவர் பேசியது, கூட்டத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, விஜயும் தனது கட்சியின் தொண்டர் படையை வைத்து கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இது சினிமா அல்ல, அரசியல். வண்டியின் மேல் நின்று கையை அசைச்சிட்டு சென்றால் மக்கள் உங்களை நடிகராத்தான் பார்ப்பாங்க. சினிமாவில் வெறும் பஞ்சு வசனம் பேசுவது அரசியல் அல்ல என்பதை விஜய் புரிந்து கொள்ளவில்லை. மக்களோடு நின்று ஆட்சியில் என்ன செஞ்சாங்க, நாங்கள் வந்த என்ன செய்ய போறோம் என்பதை மட்டும்தான் பேச வேண்டும். முதல்வர் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். முதலமைச்சர் பதவி என்பது ஒரு உயர்ந்த பதவி. நீங்களும் அந்த பதவிக்கு ஆசைப்படுறீங்க. எனவே அந்த பதவியை ஏளனமாக பேசக்கூடாது என்று விஜயின் சவால் துணியையும் நெப்போலியன் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். நெப்போலியனின் இந்த விமர்சனங்கள் யாவுமே அரசியல் ரீதியாகவும் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி ரீதியாகவும் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்புது. ஆனால் நெப்போலியன் அவர்கள் இந்த விமர்சனங்களை அரசியல் ரீதியாக மட்டும் நிறுத்தலை. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் பேசும்போது அவர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கே சென்று விட்டார். இதுதான் இப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அவர் எப்போதுமே யாரிடமே இறங்கி வந்து பழக மாட்டார். சினிமா துறையில் இருக்கும்போதும் அனைவருக்குமே இது தெரியும். இதுதான் அவரது சுபாவம். அவர் தன்னுடைய அப்பா, மனைவி, மகன் என குடும்பத்தையே கிட்ட கூட சேர்த்துக் கொள்வதில்லை என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவில் உள்ள என்னிடமே சிலர் இதை கேட்கிறார்கள். தன் குடும்பத்தையே கவனித்துக் கொள்ளாதவர் எப்படி இந்த மக்களை பாதுகாப்பார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன் அப்பாவின் மூலம் படிப்படியாக வளர்ந்தவர் விஜய். ஆனால் அப்பாவையே அவர் வீட்டில் சேர்ப்பதில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று நெப்போலியன் கேள்வி எழுப்புகிறார். இந்த பேட்டியின் போது நெப்போலியன் ஒரு பழைய விஷயத்தையும் வெளிப்படுத்துறாரு. எனக்கும் அவருக்குமே 18 வருஷங்களுக்கு முன்னரே சில சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளது. போக்கிரி பட ஷூட்டிங்கில் நான் என் நண்பர்களுடன் சந்திக்க சென்றபோது விஜய் கோபமாக பேசினதால மனஸ்தாபம் ஏற்பட்டது. ஆனால் அதை மனசில் வச்சுத்தான் இப்படி பேசுகிற என்று யாரும் நினைக்க வேண்டாம்.
நான் அவர் படங்களை பார்ப்பதில்லை, அவரோட பேசுறது இல்லை. தனிப்பட்ட பகையால் பேசவில்லை என்று நெப்போலியன் விளக்கம் அளித்தாலும் அவருடைய இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்திலேயும் சினிமா வட்டாரத்திலேயும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு நடிகரின் கடந்த காலமோ அவரது தனிப்பட்ட வாழ்க்கையோ விமர்சனத்துக்கு உள்ளாவது சகஜம்தான். ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர், சக நடிகர், அதுவும் 18 வருஷ பகை காரணமாக பேசுவது ஒரு பின்னணி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க? நெப்போலியன் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் மிக தெளிவாக இருக்குது. விஜய் மக்களோடு மக்களாக பயணிக்கிறாரா? அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு? அவர் ஏன் தனி விமானத்தில் வரணும்? அரசியல் தலைவர் என்கிற பக்குவம் அவருக்கு இருக்கிறதா? சினிமா வேற மாதிரி, அரசியல் வேற மாதிரி. சினிமாவில் பேசுகிற மாதிரி அரசியலில் பஞ்ச் டைலாக் பேச முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மை அவருக்கு இருக்குதா? குடும்பத்தை கவனிக்காதவர் எப்படி மக்களை காப்பாரு? தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நெப்போலியன் விமர்சனங்கள் அரசியல் அஸ்திரமா அல்லது ஒரு மூத்த அரசியல்வாதியின் அனுபவ பேச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெப்போலியன் சொல்வது சரியா அல்லது இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்ட விமர்சனமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூடான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.